ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் சமையலுக்கு நான் ரசிகை. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, பெரும்பாலான இஸ்லாமிய வீடுகளில் செய்யக்கூடிய ருசியான பருப்பு சோறும் அதுக்கேற்ற கத்திரிக்காய் புர்த்தாவும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 9 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 4 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகா, 4 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் துவரம்பருப்பு, 3 பீஸ் பட்டை, 7 ஏலக்காய், 7 கிராம்பு, 2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கைப்பிடி கல்லுப்பு, 1 கைப்பிடி புதினா மல்லி, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 2 பெரிய பூண்டு, 1 கைப்பிடி வரமல்லி, 4 காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூன் சோம்பு. துவரம்பருப்பை மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாத்திரம் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காவை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாகிறது வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலாவை போட்டுக்கலாம். இந்த மசாலாவில் சோம்பு, நம்ம எடுத்து வச்சுருக்க 4 காஞ்ச மிளகாய், வரமல்லி போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இஞ்சி, பூண்டு இதை சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வைக்கணும். இந்த மசாலா தான் நம்மளோட பருப்பு சோறுக்கு ரொம்பவே ருசியை தரும். வேக வச்ச பருப்பை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். பருப்பை உள்ளே சேர்த்ததும் நல்ல ஒரு கரண்டி போட்டு கிளறிக்கலாம். ஒரு கைப்பிடி கல்லுப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றுக்கு 2 கணக்கில் நான் இன்றைக்கி 9 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 18 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு சோறு நல்ல குழைவாக வெந்து வரணுங்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு சரியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம தண்ணி கொதித்து வர வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். அரிசியை நான் ½ அன் ஹவருக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கேன். நம்ம தண்ணி நல்லாவே கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். புதினா மல்லியை மேலாப்பில் தூவி விட்டு நல்லா கிளறிட்டு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். திறந்து பார்த்தோம்னா நம்மளோட பருப்பு சோறு நல்லா கொதிச்சிட்ருக்கும். இப்போவே வீடு முழுக்க வாசனையாக இருக்கும். 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறமா
ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு 10 மினிட்ஸ் தம்மில் வச்சு எடுத்தால் சூப்பராக நம்மளோட பருப்பு சோறு ரெடி ஆகிடும். 10 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா கமன்னு வாசனையோட நம்மளோட பருப்பு சோறு ரெடி. அடுத்ததாக நம்மளோட பருப்பு சோறுக்கு அருமையான சைட் டிஷ்ஷான கத்திரிக்காய் புர்த்தா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 750 கிராம் கத்திரிக்காய், 4 வெங்காயம், 4 தக்காளி, 4 பச்சை மிளகாய், எண்ணெய் தாளிக்கிறதுக்கு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, 2 காஞ்ச மிளகாய், 1 உருண்டை புளி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்துக்கலாம். ½ டீஸ்பூன் மஞ்சத்தூள், கல்லுப்பு தேவையான அளவு, கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 2 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். விசில் வந்ததுக்கு அப்புறமா திறந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கும். ஆனால் நமக்கு புர்த்தாக்கு நல்லா மசிஞ்சு கிடைக்கணுங்கிறதுனால வேக வச்ச கத்திரிக்காவை ஒரு பாத்திரத்தில் போட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுக்கலாம். அப்புறமா நாம் கடைஞ்சி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட கத்திரிக்காய் புர்த்தா அருமையாக ரெடி ஆகிடும். பருப்பு சோறோட கத்திரிக்காய் புர்த்தா டேஸ்ட்டு சொல்லவே வேணாங்க, அவ்வளவு ருசியாக இருக்கும். இது கூட கருவாடு தொக்கு இல்லைன்னா இறால் தொக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு இன்னுமே அள்ளுவிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.